ஏடிஹெச்டி அப்படின்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா அட்டென்ஷன் டெஃபிசிட் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், அந்த கவனம், அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். அது ஃபஸ்ட்டு. ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னா ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது, ரொம்ப பரபரப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் இன்னொரு பிரச்சனையும் வரும், இம்பல்சிவிட்டின்னு சொல்லுவோம். இம்பல்சிவிட்டின்னா டக்கு டக்குன்னு ஒரு நினச்சோன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் டக்குன்னு சொல்லிடுறது, டக்குன்னு செஞ்சிடுறது, ரொம்ப கோவப்படுறது, இந்த மாதிரியான ஒரு எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், அந்த மாதிரி ஒரு இம்பல்சிவிட்டியும் அதில் காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர். இது சில்ட்ரனில் டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரெயின் டெவலப் ஆகும்போதே அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் சில சேஞ்சஸ் இருக்கிறதுனால அந்த நரம்பு மண்டலம் ஒரு மாதிரி பரபரப்பாக துருதுருப்பாக ஆகிறதுனால குழந்தைங்க இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படுவாங்க.